Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யூஜி டெட்டை நியமன தேர்வை எழுத போகிற உங்களுக்கான யூனிட் 5 இங்கிலீஷ் அமெரிக்கன் லிட்ரேச்சர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அதில் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோஸ் எழுதியிருக்கிறது R.W. எமர்சன் அவருடைய செல்ஃப் ரிலையன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்படி நம்ம இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறது என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் ப்ரோஸ் அண்ட் ட்ராமா, போயம் அண்ட் ட்ராமா. இப்போ படிக்க போகிறது தான் நம்மளுக்கான ப்ரோஸ். நீங்கள் ஆல்ரெடி யோசிச்சிருப்பீங்க, ஏன் கலந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நம்ம 10 யூனிட்டையும் படிக்கும்போது எல்லா டாபிக்ஸும் என்ன பண்ணுவோம், கலந்து தான் படிப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் ஆர்டர் வைஸ் வேணும்னு எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. எந்த டாபிக்ஸ் எடுக்கிறோமோ அந்த டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஏன்னா உங்களுக்கான சிலபஸை மனப்பாடம் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. அதை எதுக்காக நம்ம மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த யூனிட்டில் எந்த ஒர்க் வருது, அந்த ஒர்க்கை யார் எழுதியிருக்காங்க, அது தெரிஞ்சால் தான் அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியும். ஸோ இப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்தர்ஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ் நம்ம படிக்கும்போது, அந்த ஆத்தர் அவங்களுடைய ஒர்க் இது 2 மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் இதை நம்ம ஆர்டர் வைஸ் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரே மாதிரியான டாபிக்ஸை நம்ம திரும்ப படிக்கும்போது என்ன ஆகிடும், நம்மளுக்கு சலிப்பு உண்டாயிடும். அதே சமயத்தில் இது ஒரு ஃபார்மாகவே உங்களுக்கு மாறிடும். ஆர்டராக படித்தா மட்டும்தான் எனக்கு புரியும், இல்லைனா புரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்காக தான் நிறைய பேர் எடுத்தாலும் மாற்றி எடுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய யூனிட்டுக்கான சிலபஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய யூனிட், அதோட டாபிக்ஸ், அந்த ஆத்தர்ஸ், இதை மட்டும் நீங்கள் முதல்ல யூனிட்டை படிக்கிறதுக்கு முன்னாடியே மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, யூனிட்டை திருப்பி எது எடுக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. ஃபஸ்ட்டு கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே ஃபெமிலியராக இருக்கும். கண்டென்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தான் இது போயமா, ப்ரோஸா, ட்ராமாவா, ஃபிக்ஷனா, ஷார்ட் ஸ்டோரியா அப்படிங்கிற டவுட்டே வரும். ஸோ ஷார்ட் ஸ்டோரிஸில் இந்த 6, ஃபிக்ஷனில் 2, ட்ராமாவில் 2, போயமில் இவ்வளோ தான். இதெல்லாம் டீட்டெயில், இதெல்லாம் நான் டீட்டெயில் அப்படின்னு நீங்கள் ஹேண்டியாக வச்சுருக்கீங்க. மனப்பாடமாக உங்களுக்கு தெரியுது. ஸ்பான்டேனியஸாக ஒரு பேர் சொன்னாவே அதுக்கான ஆத்தர் தெரியுது, அது ட்ராமாவா, ப்ரோஸா, ஒர்க்கா, போயமானு தெரியுது அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஆர்டருக்கான கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஸோ நீங்கள் அதை முதல்ல மனப்பாடம் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இன்னைய கிளாஸில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களோட அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கான யூனிட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். இது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, யூனிட்டை வைஸாக நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அண்ட் தென் நீங்கள் என்ன படிக்கணும், ஒர்க், ஆத்தர் அண்ட் தென் பப்ளிஷிங் இயர், இது 3ஐயும் ஆர்டராக படித்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க், இந்த ஒர்க்கை எழுதுனது யார், அண்ட் தென் அதுக்கான பப்ளிஷிங் இயர் என்ன. ஸோ ஒரு ஒர்க்கை 2-3 தடவை 2-3 இடத்துல பப்ளிஷ் ஆகியிருந்தால் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி தான் இருக்கணும், படித்து தான் இருக்கணும். ப்ளேவாக ஒரு இடத்துல ப்ளே பண்ணியிருப்பாங்க, அண்ட் தென் அதுவே புக்காக ஒரு இடத்துல அப்பியர் ஆகிருக்கும், அதுவே மூவியாக ஒரு இடத்துல அப்பியர் ஆகிருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி ஆகிருக்கு, அதை யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் ஹவுஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ யூனிட்டை நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டாபிக்ஸ் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ டுடே என்ன பார்க்குறோம், ப்ரோஸ் பார்க்குறோம். ஸோ ப்ரோஸை நம்ம எப்படி தான் படிக்கணும், ஃபுல்லாகவே கண்டென்ட்டாக தான் படிக்கணும். இதில் எந்த கதையும் உங்களுக்கு தேவைப்படாது, எந்த ஒரு பொய்டிக் எத்திக்ஸும் உங்களுக்கு தேவைப்படாது. இது ஃபுல்லாகவே ஒன்லி கான்செப்ட்ஸ் மட்டும்தான். நம்மளுக்கு என்ன கான்செப்ட் இதில் சொல்லியிருக்காங்க, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன், நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு ஆத்தரோட இன்ட்ரடக்ஷனில் பர்த்து May 25, 1803 பிறந்திருக்காங்க. டெத்து April 27, 1882 இறந்துருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இவங்க எப்படி தான் இருப்பாங்க,
ஒன்லி 19th செஞ்சுரிக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்க 20th செஞ்சுரிக்கு வர மாட்டாங்க. 18லே பிறந்து 18லே இறந்துடுறாங்க. ஸோ இவர் எப்படிப்பட்டவர்? 19th செஞ்சுரியை சேர்ந்த ரைட்டர். ஸோ அந்த செஞ்சுரி சேர்ந்த ரைட்டர்ஸ் எப்படி எழுதியிருப்பாங்களோ அப்படி தான் இவங்களுடைய ஒர்க்கு இருக்கும். He was an America's essayist, lecturer, philosopher and poet. ஸோ இவர் என்ன எழுதியிருக்காரு? எஸ்ஏஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அதனால் எஸ்ஏயிஸ்ட், philosophical thinking நிறையா இருக்கனால philosopher, போயம் நிறைய எழுதியிருக்கனால poet, அண்ட் தென் என்ன சொல்கிறாங்க, லெக்சராகவும் இவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ எமர்சன் அப்படின்னாவே கண்டிப்பாக என்ன நம்ம சொல்லலாம், எஸ்ஏஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் அதுக்கு தான் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனவர். அண்ட் தென் இதை என்ன சொல்கிறாங்க, இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த மிட் 19th செஞ்சுரி. மிட் 19th செஞ்சுரியில் டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினான ஆளாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ரால்ஃப் வால்டோ எமர்சன், அதாவது ஆர்டபிள்யூ எமர்சன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைமில் தான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பழைய காலத்திலிருந்து எதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோமோ அதிலிருந்து சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து புதுசாக ட்ரை பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட்டிங்கில், எழுத்துக்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய காலத்தில் இருந்து பின்பற்றப்பட்ட வந்த முறைகளையும் எத்திக்ஸையும் சேஞ்ச் பண்ணி புதுசாக இவங்களோட ரைட்டிங்ஸில் காட்டுறாங்க, புதிய கோணத்தில் காட்டுறாங்க. அதனால் இவங்களை என்ன சொல்கிறோம் நம்ம அப்படின்னா டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை டிரான்சென்டென்டலிஸ்ட் கிளப் அப்படிங்கிறோம். அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டிரான்சென்டென்டலிசம்? It is an American movement started in 1830. மிட் 19th செஞ்சுரிங்கிறனால நம்மளுக்கு என்ன வருது, 1830 வந்துடுது. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுறாங்க, ஒரு கிளப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ அதை நம்ம டிரான்சென்டென்டலிஸ்ட் கிளப்புன்னு சொல்கிறோம். அந்த கிளப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, நம்மளுடைய ஆர்டபிள்யூ எமர்சன் இருக்கார், அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தோரு இருக்கார், வால்ட் விட்மன் இருக்காங்க, மார்கரெட் ஃபுல்லர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து குரூப்பாக எழுதியிருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதிரியான கருத்துக்களை எழுதியிருப்பாங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இந்த ரைட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான திங்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கிளப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது எதை சொல்லுது அப்படின்னா அகைன்ஸ்ட் ஆர்த்தடாக்ஸி. இதோட ஒன்லி தீம் என்ன, இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் கிளப் ஆர் டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட் இதோடைய மெயின் தீம் என்ன அப்படின்னா அகைன்ஸ்ட் ஆர்த்தடாக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அகைன்ஸ்ட் பியூரிட்டானிசம். அந்த பீரியட் ஆஃப் டைமில் அங்கே என்ன இருக்காங்க, பியூரிட்டன்ஸ் தான் ரொம்பவும் டாமினேட்டடாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பியூரிட்டன்ஸ் அவங்களுடைய எத்திக்ஸுக்கு கொஞ்சம் டிஃபராக அகைன்ஸ்டாக எழுதியிருக்கவங்க தான் நம்மளுடைய இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் குரூப்பு. ஸோ இவங்க இதெல்லாம் எதில் எழுதினாங்க அப்படின்னா இந்த டயல் அப்படிங்கிற மேகசினில் தான் எழுதியிருக்காங்க. 1930 ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 10 years அவங்க கேப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி 1940 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டயல் மேகசினை ரொம்பவும் பாப்புலராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயல் மேகசினில் தான் இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பிரசுரிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் டிரான்சென்டென்டலிசம். ஃபஸ்ட்டு டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டபிள்யூ எமர்சன், ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்லக்கூடியவர் தான் இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ இவரை எப்போ இதை ஃபார்மாக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் 19th செஞ்சுரி. ஸோ இவருடைய அமெரிக்கன் ஸ்காலர்னு ஒரு லெக்சர் வருது, இவர் கொடுத்த ஒரு லெக்சர் புக்காக வருது. அதுக்கான பேர் என்ன அப்படின்னா அமெரிக்கன் ஸ்காலர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்க்கு இவர் சொல்லக்கூடிய அட்வைசஸாக நிறையா சொல்லக்கூடியது தான் இந்த அமெரிக்கன் ஸ்காலர். இது ஃபுல்லாகவே எந்த தீமில் தான் இருக்கும் அப்படின்னா இந்த டிரான்சென்டென்டல் ஐடியாஸாக தான் இருக்கும். இந்த டிரான்சென்டென்டல் ஐடியாஸில் அவங்க என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அமெரிக்கன் ஸ்காலரில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென்
இவருடைய மெயினான விஷயமா இந்த டிரான்சென்டென்டலிசத்தில் எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பவர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், இண்டிவிஜுவலிசம், சோல்ஸ் கனெக்ஷன் வித் காடு, நேச்சர், இதெல்லாம் பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க எழுதியிருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன்னா அவங்களுடைய உள்ளார்ந்த ஒரு சமூக பண்பு அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலிசம், ஒவ்வொருத்தருக்குமான தனித்தன்மைகள். தென் சோல்ஸ் கனெக்ஷன் வித் காடு, ஒவ்வொருத்தரும் காடை எப்படி புரிஞ்சிருக்காங்க. தென் இவங்களுடைய கனெக்டிவிட்டி வித் நேச்சரை இவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கான பொறுப்பு உணர்வுகள், இல்லை அவங்களுக்கான தனித்தன்மைகள், இல்லை அவங்களுக்கான புரிதல்களை பற்றி அவங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி சொல்லியிருக்கிறது தான் இந்த டிரான்சென்டென்டல் ஐடியாஸ். அதை எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு எதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா த அமெரிக்கன் ஸ்காலரில் சொல்லியிருப்பார். தென் 1820 இவர் ஒரு ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைடு வேர்ல்டு அப்படிங்கிறது. ஸோ 1830 இதை ஸ்டார்ட் பண்ணாலும் 1820 இவர் ஒரு ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அது பேர் என்ன அப்படின்னா வைடு வேர்ல்டு. தென் இவரோட வெல் நோன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஹென்ரி டேவிட் தோரு. இந்த தோரு அப்படிங்கிறவங்களும் எமர்சன் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து தான் இந்த டிரான்சென்டென்டல் ஐடியாஸையே ரொம்பவும் பில்ட் பண்ணுவாங்க. தென் 1841 தான் எமர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் எஸ்ஸேஸ் அதை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் எஸ்ஸேஸ் அப்படிங்கிறத எப்போ பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா 1841 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஆனால் அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு புக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணார், போயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருடைய ஃபர்ஸ்ட் எஸ்ஸே கலெக்ஷனாக எதை பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் எஸ்ஸேஸை தான் பண்ணியிருக்காரு. அதில் தான் நம்ம இப்போ படிக்கக்கூடிய இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற எஸ்ஸேவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இவருடைய ஃபேமஸ் கோட்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐ ஹாவ் அ சார்ட் ஒன் டாக்ட்ரைன் நேம்லி த இன்ஃபினிட்யூட் ஆஃப் த ப்ரைவேட் மேன் அப்படிங்கிறது இவருடைய ரொம்ப முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் கோட்டாக நம்ம சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐ ஹாவ் அ தாட் ஒன் டாக்ட்ரைன். இவர் ஒன்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா த இன்ஃபினிட்யூட் ஆஃப் த ப்ரைவேட் மேன், ஒவ்வொரு மனிதனின் முடிவற்ற தனித்தன்மையை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறத இவர் ரொம்பவும் கவனமாக சொல்கிறாரு. ஒருத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது, ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, நம்மளுக்கிட்ட ஒரு இண்டிவிஜுவலிசம் இருக்குது, அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய மெயின் கோட்டாக சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாரு, ஐ ஹாவ் அ தாட் ஒன் டாக்ட்ரைன். நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா த இன்ஃபினிட்யூட் ஆஃப் த ப்ரைவேட் மேன், ஒரு தனி மனிதனின் முடிவற்ற தனித்தன்மையை வெளிப்படுத்துவதை பற்றி தான் நான் எப்போவுமே சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸை பார்க்குறோம். இது தவிர நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, ஆனால் இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நேச்சர் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுகிறாரு, 1836 எழுதுகிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம் நேச்சர். எமர்சனோட நேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1836. தென் எஸ்ஸேஸ், ஃபர்ஸ்ட் எஸ்ஸே கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் சீரீஸ் 1841 பப்ளிஷ் ஆகுது. அதில் 12 எஸ்ஸேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்ஏஸ் செகண்ட் சீரீஸ் கலெக்ஷன் 1844 பப்ளிஷ் ஆகுது. அதில் 9 எஸ்ஏஸ் இருக்குது. ஸோ மொத்தம் இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எஸ்ஏஸ். நேச்சர் 1836 1841 ஃபர்ஸ்ட் சீரீஸும் 1844 செகண்ட் சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸும் பப்ளிஷ் ஆகுது. அண்ட் தென் இவரோட போயம் கலெக்ஷன்ஸ் 1847 பப்ளிஷ் ஆகுது. ஸோ எமர்சனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா எமர்சனோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா, செல்ஃப் ரிலையன்ஸ் எழுதின R.W. எமர்சனுக்கான இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸ் ஒர்க்கை கண்டென்ட்டை பார்க்குறோம். ஸோ இதில் இந்த பேர்லேயே நம்மளுக்கு தெரியுது, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற பேர்லேயே இந்த கண்டென்ட் எதை பற்றினதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுது. என்ன செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா
தன்னை அறிதல் அல்லது தன்னை உணர்தல், இல்லைன்னா தன்னை நம்புறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மளே அறியறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்மளை எப்படி நம்ம உணரணும், இல்லை நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க்கில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பீப்புள் ஹாவ் டு பி இண்டிவிஜுவல். அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்கணும். இண்டிவிஜுவலாக இருக்கிறது அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அவங்களுடைய தனித்தன்மைகளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் அப்படின்னா எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நானாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து இமிட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தனித்தன்மை என்ன ஆகிடும், போயிடும். நம்மக்கிட்டையுமே யார் தான் தெரிவாங்க, நம்ம யாரை இமிட்டேட் பண்ணமோ அவங்க தான் தெரிவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவலிசமில் நம்மளுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கணும். அந்த வேல்யூஸும் எந்த மாதிரியான வேல்யூஸாக இருக்கணும், ரொம்ப நல்ல வேல்யூஸாக இருக்கணும், ரொம்ப குட் வேல்யூஸாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம வேல்யூஸை நம்ம கீப்பப் பண்ணுறதுக்கு சம் பேரியர்ஸும் நம்மளுக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியே வந்து நம்மளோட வேல்யூஸை, குட் வேல்யூஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட இண்டிவிஜுவலிசத்தை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவலிசமும் எப்படி இருக்கணும், சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் செல்ஃப் ரிலையன்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ எப்படி பார்ப்போம் அப்படின்னா, தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் கலந்து பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். அப்படியே லைன் பை லைன் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் லைன் பை லைன் அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறாரு இல்லையா, இதை தான் இவர் என்ன பண்ணியிருப்பார், அமெரிக்கன் ஸ்காலரில் சொல்லியிருப்பாங்க. அந்த டிரான்சென்டென்டல் ஐடியாஸ்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, இதை தான் சொல்லியிருப்பாங்க. அமெரிக்கன் ஸ்காலர்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, இது தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு பொயட், ஒரு ரைட்டர், ஒரு ஸ்காலர், ஒரு மேன், ஒரு சிட்டிசன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான இண்டிவிஜுவலிசத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. The need for each individual to avoid conformity and false consistency and follow his own instinct and ideas. இதுதான் நம்மளோட மேஜர் தீம். என்ன சொல்கிறாரு அவர், கன்ஃபார்மிட்டி, சோஷியல் கன்ஃபார்மிட்டி அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், பழைய பழக்கங்களை அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. பழைய பழக்கங்களை நம்ம கேட்டாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இண்டிவிஜுவலிசத்தை கலந்து புதுசாக நம்ம ட்ரை பண்ணுமே தவிர பழசை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த சமுதாய அந்த பழக்க வழக்கங்களோடு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே ஒன்றி போய் தவறுதலாக அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஓன் இன்ஸ்டிங்ஸ், நம்மளுடைய உள் மனசை நம்மளுக்கு சொல்லும் நம்ம செய்கிறது சரி, நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு. அந்த இன்ஸ்டிங்க்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்போவுமே. இஃப் வி ஹாவ் அ குட் குவாலிட்டிஸ் we have a good instinct அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட குட் குவாலிட்டிஸ், குட் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டிங்க்டும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா குட்டாக தான் இருக்கும். என்னுடைய பழக்கங்களும் என்னுடைய கொள்கைகளும் நல்லதாக இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எனக்கான தோன்றல்கள் எப்படி இருக்கும், நல்லதாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு ஒர்க்கை செய்யும் போதே இது தேவையில்லை, இதை செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தோணும். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்மளுக்கு குட் வேல்யூஸ் இருந்தால் நம்மளோட இன்ஸ்டிங்க்ஸ் குட்டாக இருக்கும். அப்போ நம்ம இன்ஸ்டிங்க்டை தான் ஃபாலோ பண்ணுமே தவிர நம்மளோட இன்ஸ்டிங்க்டையும் தாண்டி இது சோஷியல் கன்ஃபார்மிட்டி அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, a foolish consistency is the hobgoblin of the little minds adored by little statesmen and philosophers and divines. இந்த ஃபூலிஷ் கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, இந்த முட்டாள் பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, பழங்கால பழக்க வழக்கங்கள், அது என்ன பண்ணுமா, நம்மளோட லிட்டில் மைண்ட்ஸை வந்து அடோர் பண்ணுமா. அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம், புதுசாக ஒன்றும் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம், இருக்கிறத அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது எப்படி இருக்கா, நம்மளுக்கு வந்து ஒரு மிஸ்சீவியஸ் ஸ்பிரிட் பிடிச்ச மாதிரி இருக்கா.
அந்த ஃபூலிஷ் கன்சிஸ்டன்சியை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்ன ஆகிடும், நம்மளுக்கு மிஸ்சீவியஸ் ஸ்பிரிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஹாப்காப்ளின் அப்படிங்கிற வேர்டோட சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹாப்காப்ளின் என்ன பண்ணும், நம்மளோட லிட்டில் மைண்டை அடோர் பண்ணும். பழசையே ஃபாலோ பண்ணு, புதுசாக எதுக்கும் நீ போகாத, புதுசாக ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஈவன் வி ஆர் அ ஃபிலாசபர்ஸ் ஆர் அ டிவைன் ஆர் அ ஸ்காலர், எப்படி நம்ம இருந்தாலுமே நம்ம பழசை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த ஹாப்காப்ளின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, எமர்சன் emphasizes the importance of individualism and effects on an individual satisfaction of லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த இண்டிவிஜுவலிசம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனித்தன்மையோட நம்மளுக்கான குவாலிட்டிஸோடு நம்ம வாழும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதே நம்ம என்ன பண்ணுவோம், இமிட்டேட் பண்ணுறோம், இல்லை மற்றவங்கள மாதிரி நடந்துக்கிறோம், மற்றவங்களுக்காக நம்மளோட வேல்யூஸை நம்ம குறைச்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் லைஃப் எதில் தான் கிடைக்கும், இண்டிவிஜுவலிசமில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் ஃபோக்கஸஸ் ஒன் மேஜர் தீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட மேஜர் தீம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் தை செல்ஃப். ட்ரஸ்ட் தை செல்ஃப் அப்படின்னா என்னது, உன்னை நீ நம்பு, நான் நல்லவங்க, நான் என்னுடைய வேல்யூஸ் நல்லா இருக்குது, நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை முதல்ல என்ன பண்ணணும், நம்ம நம்பணும். அதுதான் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னாலும் அதே தான், ட்ரஸ்ட் தை செல்ஃப் அப்படின்னாலும் அதே தான். அதாவது ட்ரஸ்ட் தை செல்ஃப் அப்படின்னா ட்ரஸ்ட் யோர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட செல்ஃபை என்ன பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கான வேல்யூஸ் கரெக்டு, நம்மளுக்கான எய்ம்ஸ் கரெக்டு, நம்மளுக்கான கோல் ரைட்டு. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்மளே என்ன பண்ணணும், நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் அச்சீவ்டு வென் அ பர்சன் லேர்ன்ஸ் அண்ட் அடாப்ட்ஸ் an individualistic lifestyle based on their own values. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஹாப்பினஸ் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எப்போ கிடைக்கும், இண்டிவிஜுவலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் வேல்யூஸ். உங்களுடைய ஓன் வேல்யூஸோடு இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலிஸ்ட் லைஃப் ஸ்டைலில் தான் உங்களுக்கு ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வேல்யூஸை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஹாப்பினஸை அச்சீவ் பண்ண முடியும் ஆர் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நான் வாழும் போது தான் நான் எப்படி இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன். நிறைய இந்த சோஷியல் கன்ஃபர்மிட்டியோடு நான் கனெக்டடாக இருக்கும்போது என்னால் என்னுடைய லைஃப்பை லீட் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. அப்படியே முடிஞ்சால் கூட அதனால எனக்கு என்ன கிடைக்காது, ஹாப்பினஸ் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எமர்சன் emphasizes nothing can bring you peace but yourself. Nothing can bring you peace but triumph of principles அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட். எமர்சனோட கோட் நம்ம நிறைய இதில் பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த கோட் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறாரு, நத்திங் கேன் பிரிங் யூ பீஸ் பட் யுவர் செல்ஃப். உன்னை தவிர உனக்கு யாருமே என்ன பண்ண முடியாது, அமைதி கொடுக்க முடியாது. நான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சா தானே நான் அமைதியாக இருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட செல்ஃப்கான பீஸ் உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த அமைதி, அந்த பீஸ்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே போல் நத்திங் கேன் பிரிங் யூ பீஸ் பட் ட்ரையம்ப் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய பிரின்சிபல்ஸை, உங்களுடைய கோல்ஸை, உங்களோட வேல்யூஸை நீங்கள் வின் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பீஸுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட் இது. பீஸ் உங்களால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த பீஸுமே எப்படிப்பட்டதாக இருக்கும், உங்களோட பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸை நீங்கள் வின் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பீஸ் கிடைக்கும். அது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது தான். நத்திங் கேன் பிரிங் யூ பீஸ் பட் யுவர் செல்ஃப், நத்திங் கேன் பிரிங் யூ பீஸ் பட் ட்ரையம்ப் ஆஃப் பிரின்சிபல்ஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. envy is ignorance
இமிட்டேஷன் இஸ் சூசைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது envy அப்படின்னா என்னது? பொறாமை. பொறாமை அப்படிங்கிறது எப்போ உண்டாகும் அப்படின்னா இக்னரன்ஸ் மூலியமாக தான் உண்டாகும். சரியான புரிதல் இல்லாத ஒரு இக்னரன்ஸ் மூலியமாக தான் envy அப்படிங்கிறது உண்டாகும். ஆனால் அதை விட கொடுமையானது எது அப்படின்னா இமிட்டேஷன். ஒருத்தரை இமிட்டேட் பண்ணுறது நம்மளுடைய செல்ஃபை நம்மளே கொல்ற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து செஞ்சேன், ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிட்டேன், ஒருத்தரை பார்த்து அவரை போலவே நான் செய்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய செயல்களில் யார் தான் தெரிவாங்க? யாரை பார்த்து நமக்கு அது செஞ்சோமோ அவங்க தான் தெரிவாங்க. நம்மளுடைய செல்ஃப் அங்கே தெரியாது. ஆனால் மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு அதோடு சேர்த்து நம்மளோட இண்டிவிஜுவாலிசத்தையும் அதில் இன்புட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நம்ம தனியாக தெரிவோம். ஸோ இமிட்டேஷன் இஸ் சூசைட், envy இஸ் இக்னரன்ஸ் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா எமர்சன் சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படியே கேட்பாங்க, envyனா என்ன, இமிட்டேஷன்னா என்ன அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ பொறாமை அப்படிங்கிறது எப்போ உண்டாகும்? ஒரு சரியான புரிதல் இல்லாத, ஒரு விழிப்புணர்வு இல்லாதப்போ தான் இந்த பொறாமை உண்டாகும். அதே இமிட்டேஷன் அப்படிங்கிறது மூலிமா என்ன ஆகிடும்? நம்மளுடைய செல்ஃபை நம்ம என்ன பண்ணிடுவோம்? கில் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் எமர்சன்ஸ் essay, he encourages society to insist on yourself, never imitate அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது சொசைட்டி அப்படின்னா எல்லா பீப்புளுக்குமே தான் சொல்கிறாரு. ஸோ சொசைட்டினா தனியாக ஒன்று கிடையாது, இப்போ எல்லாருக்குமே தான் சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபைடாக சொசைட்டின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியும் எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்சிஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். உனக்கான இன்ஸ்டிங்க்டோட நீ என்ன பண்ணு? வாழு. இன்சிஸ்ட், உன்னுடைய செல்ஃபை நீ இன்சிஸ்ட் பண்ணு. யாரையும் என்ன பண்ணாத? இமிட்டேட் பண்ணாத. உன்னுடைய செல்ஃபை வெளியே கொண்டுட்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீ செய். ஆனால் யாரையும் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? கண்மூடித்தனமாக இமிட்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருக்குமா சொல்கிறதுக்காக அந்த சொசைட்டி அப்படிங்கிற வேர்டை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எமர்சன்ஸ் சோல் பர்பஸ் இஸ் த want for people to avoid conformity. இந்த எஸ்ஸேவோட சோல் பர்பஸாக என்ன சொல்கிறோம்? ஒரே குறிக்கோளாக என்ன சொல்கிறோம்? அவாய்ட் கன்ஃபார்மிட்டி, சோஷியல் கன்ஃபார்மிட்டி. சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த மூட பழக்க வழக்கங்களுக்காக நம்ம அடிமை ஆகக்கூடாது. அதை என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். அதுதான் அவாய்ட் கன்ஃபார்மிட்டி. தென் believed that in order for a man to truly be a man, என்ன சொல்கிறாங்க? உன்னுடைய தனித்தன்மைக்காக நீ ட்ரூலி பி அ மேனாக இருக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? உன்னை நீ பிலீவ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஹி வாஸ் டு ஃபாலோ ஹிஸ் ஓன் கன்சைன்ஸ் அண்ட் டூ ஹிஸ் ஓன் திங்ஸ். அவனுடைய மனசை அவன் ஃபாலோ பண்ணணும், அவனுடைய வேலையை அவன் செய்யணும். ஹிஸ் ஓன் திங்ஸ், டூ ஹிஸ் ஓன் திங்ஸ் அப்படின்னா என்னது? அவனுடைய வேலைகளை அவனே தான் செய்யணும், அவனுடைய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ எமர்சன்ஸ் சோல் பர்பஸ் இஸ் த want for people to avoid conformity. Emerson believed that in order for a man to truly be a man, he wants to follow his own conscience and do his own things அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, essentially do what you believe is right instead of blindly following society. அதாவது கண்மூடித்தனமாக சொசைட்டியை நம்புறதை விடவுமே கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டிங்க்டை நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் எசென்ஷியலாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம செய்கிறது சரியாக இருக்குமோ தப்பாக இருக்குமோன்ற குழப்பத்திலே நம்ம என்ன பண்ணுறோம்? சொசைட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்படிலாம் இல்லை. கண்ணை மூடிட்டு நீங்கள் சொசைட்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய இன்ஸ்டிங்க்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சாலிட்யூட் அண்ட் கம்யூனிட்டி அப்பியர் வித்தின் அ எஸ்ஸே மல்டிபிள் டைம்ஸ். இங்கே என்ன சொல்கிறாரு? சாலிட்யூடு, தனித்தன்மை, தனித்துவம் அப்படிங்கிறத பற்றியும் நிறையா பேசியிருக்காரு. கன்ஃபார்மிட்டி, கம்யூனிட்டி அப்படின்னு சொசைட்டியை பற்றியும் நிறையா பேசியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஸேல நம்ம நிறைய எதை பேசுகிறோம்? இண்டிவிஜுவலிசம், இன்ஸ்டிங்க்டு, சாலிட்யூடு இது மாதிரியும், கம்யூனிட்டி, சொசைட்டி, கன்ஃபார்மிட்டி அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நிறையா தடவை பேசியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்,
Emerson mentions, but the great man is he who in the midst of the crowd keeps with perfect sweetness the independence of solitude அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஒரு குரூப்பில் ஒரு மேன் இருக்காரு அப்படின்னா அவர் தனியாக தெரிகிறார். அவருக்கு இண்டிவிஜுவலிசம் இருக்கும்போது அவர் தனியாக தெரிவார். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது இஃப் அ மேன் ஹாஸ் அ இண்டிவிஜுவலிசம் அவர் எப்படி இருப்பார்? தனித்தன்மையாக தெரிவார். ஆனால் அப்படி அவர் தனியாக இருக்கும்போது கூட அவர் என்ன பண்ணுவார்? அந்த தனித்தன்மையோட ஸ்வீட்னஸை, அந்த சாலிட்யூடோட ஸ்வீட்னஸை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தால் கூட அங்கே இந்த இண்டிவிஜுவலிசத்தோடு இருக்கவங்க தனியாக தான் தெரிவாங்க, அவங்க தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி தனியாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த சாலிட்யூடில் கூட ஒரு பெஸ்ட்டு ஸ்வீட்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரே மாதிரி பழக்க வழக்கங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனக்கான தனித்தன்மைகள் இருக்குது, இண்டிவிஜுவலிசம் இருக்குது. அதை நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும்னு, திறமைகளை வெளியே கொண்டு வரணும், அதை சொசைட்டிக்கு நல்ல முறையில் பயன்படுத்தணும். மற்றவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் நம்ம டிரான்சென்டென்டலிசமில் பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது? பழமையை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்காக நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக குட் வேல்யூஸ் இருக்கணும். ஸோ இந்த குட் வேல்யூஸ் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த செல்ஃப் ரிலையன்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதர் தேன் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சா தாராளமாக நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட ஆர்டர் வைஸ் வேணும் அப்படின்னா 2-3 தடவை ரீட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வைஸ் படிச்சுக்கலாம். ஆனால் இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் போதும். இதை தவிர நம்ம வேறு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்சனோட எக்ஸ்ட்ரா கோட்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டாபிக். இந்த டாப்பிக்கில் இன்னும் கூட எனக்கு 4-5 கோட்ஸ் கிடைக்குது, நான் எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம், எழுதியும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அதில் இன்னும் கூட உங்களுக்கு முக்கியமான கோட்ஸ் புரிஞ்சுது தெரிஞ்சுது அப்படின்னா தாராளமாக எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.